மக்களே, இன்னைக்கு காலைல டிஃபன் தேங்காய் சட்னி அண்டு கார சட்னி அண்ட் வந்து பூண்டு அண்டு எங்கே மெயின் டிஷ்ஷு காணான்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டிஷ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க அம்மா கொண்டு வராங்க. காற்றுக்கு பறக்குது தோசை, முருவலா பெப்பர் ரோஸ்ட். ஓகே மக்களே, எப்படி இருக்குது பாருங்க தோசை. இது இப்போ நம்ம வாங்க சாப்பிட்லாம். தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பொடி தோசை, அடுத்து வந்து முட்டை தோசை. ஹலோ மக்களே, இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் அண்டு கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு அண்டு பாவக்காய், அப்புறம் இது என்னம்மா சேனக்கிழங்கு அண்ட் அப்பளம். அவ்வளோதான் மக்களே. அம்மா ஆம்லேட் போட்டுருக்காங்க, அவ்வளோதான். இந்த இப்போ நம்ம வாங்க சாப்பிட்லாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நைட் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சப்பாத்தி. ஸோ கிச்சன்லேயே சூடாக சாப்பிட்லான்னு சொல்ல உட்காந்துட்டேன். அண்ட் இது என்னதுமா மஷ்ரூம் கிரேவி. ஊற்றுங்க கொஞ்சம். மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக இங்கேயே வந்துட்டேன் டைட்டே சாப்பிட்ணுன்னு. எவ்வளோ நேரம்? போதும், அவ்வளோதான் மக்கள். இப்போ நம்ம வாங்க சாப்பிட்லாம். இந்த கிச்சன்லேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. வாங்க சாப்பிட்லாம். இல்லை, ஒய்ஃப்க்கும் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிச்சன் ஸ்லாப்லேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி வேணும். ரொம்ப கஷ்டம். ஆமாம், இதை விட 5 சப்பாத்தி இன்னத்தனை உள்ளே போட்டு தெரியல. வாங்க சாப்பிட்டு ஸ்டீம் பாத் எடுத்துக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கேன். அந்தளவுக்கு இருக்குது உண்மையிலே. பாவம் தான் அம்மாவும் ஒய்ஃபும் கிச்சனில் நிற்கிறதே ரொம்ப கஷ்டம். அண்ட் ஃபைனலாக வந்து ஃபைனல் சப்பாத்தி, கீ சப்பாத்தி. ஃபைனல் சப்பாத்தி, கீ சப்பாத்தி. வாங்க சாப்பிட்லாம்.